Good morning. So we have started to learn to form sentences which denote action from the last class onwards, right? So better let us revise the last class at first and then go to the next one, right? So in the last class we saw simple present tense, right? So simple present tense. Whenever you want to make a sentence, you have to follow the sentence pattern. If you follow the sentence pattern, it will be so easy, right? So the sentence pattern for active voice is subject, auxiliary verb, main verb, extension plus full stop, right? கடந்த தலைப்பில் என்ன பார்த்தோம்? பி ஃபார்ம் வேர்ப்ஸில் வாக்கிய அமைப்பு சப்ஜெக்ட், வேர்ப், எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபுல் ஸ்டாப். There is no great difference between that sentence pattern and this sentence pattern. என்ன வேறுபடுகிறது? This one, right? அங்கே என்ன பார்த்தோம்? செயல் பார்க்கல. Here when we go for action, verb can be divided into two. So subject, அங்கே என்ன பார்த்தோம்? verb பார்த்தோம் இல்லையா? இங்கே என்னவா மாறுதுன்னா காலத்தை குறிக்கும் சொல், அதாவது verb auxiliary verb-ஆவும் செயலை குறிக்கும் சொல் main verb-ஆவும் பிரியுது. Right, please? So what work does the auxiliary verb do? It denotes tense. So காலத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா auxiliary verb, right? செயலை குறிக்கும் சொல் main verb. So மறந்துடாதீங்க, verb can be divided into two when you go for action. So one is auxiliary verb, another is main verb, right? So in simple present tense, usually every message can be conveyed into two ways. One is active voice, another is passive voice. What is meant by active? Already I told you in the last class, if you give importance to the doer, it is called an active voice. If you give importance to the object, then it is called a passive voice. செயலை செய்பவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது செய்வினை வாக்கியம், செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது செய்யப்பட்ட வினை வாக்கியம். Right, please? So before you speak and write, you have to decide voice first and then tense, because there are two different sentence pattern for active voice and passive voice. ஆக்டிவ் வாய்ஸ்க்கு தனி வாக்கிய அமைப்பு இருக்குது, பாசிவ் வாய்ஸ்க்கு தனி வாக்கிய அமைப்பு இருக்குது. ஸோ என்ன எம்மாதிரியான வாக்கியம் என்பதை முடிவு செய்தால் தான் அந்த வாக்கிய அமைப்பையும் அதற்குரிய காலத்தை குறிக்கும் சொல்லும் முக்கிய வினைச்சொல்ல எந்த நிலையை குறிப்பிடுவது. தெர் ஆர் 4 ஃபார்ம்ஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் வேர்ப். ஸோ அதில் எத்தனாவது ஃபார்ம் போடணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ரைட், ப்ளீஸ்? ஸோ பிஃபோர் யூ ஸ்பீக் அண்ட் ரைட் அ சென்டென்ஸ், யூ ஹாவ் டு டிசைட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டென்ஸ், ரைட்? ஸோ இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், now let us learn active voice at first. After we complete all the tenses, then we will go for passive, right? So in simple present tense, in active voice, what are the auxiliary verbs? Do and does, right? Plus which form of the main verb will you use here? So you have to use first form of the main verb. Subject நமக்கு தெரியும். என்ன சப்ஜெக்ட்? அதாவது உலகில் உள்ள அனைத்து பெயர்ச்சொற்களுக்கும் பதிலாக பயன்படுத்தக்கூடிய பிரதி பெயர்ச்சொல் நமக்கு தெரியும். I, we, you, they, he, she, it. So if the subject is I, we, you, they, you have to use do, auxiliary verb. If the subject is he, she, it, you have to use does, right? So which form of the main verb will you use? You have to use the first form of the main verb, right, please? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்னொரு வசதி இருக்குது. என்ன அப்படின்னா ஆக்சிலரி வேர்பையும் மெயின் வேர்பையும் நம்ம ஆட் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் டூ ப்ளஸ் கோ ஈக்குவல் டு கோ, டூ ப்ளஸ் கம் ஈக்குவல் டு கம், டூ ப்ளஸ் சிங் ஈக்குவல் டு சிங், ரைட்? டூ ப்ளஸ் ரைட் ஈக்குவல் டு ரைட். ஸோ மறந்துடாதீங்க. சரி, இதுவே ப்ளே இருக்குது. அப்போ ப்ளேவை பிரித்தா என்ன கிடைக்கும் நமக்கு? டூ ப்ளஸ் ப்ளே. வெயிட் இருக்குது. ஸோ வெயிட்டை பிரித்தா என்ன கிடைக்கும் நமக்கு? டூ ப்ளஸ் வெயிட். மறந்துடாதீங்க, ரைட், ப்ளீஸ்? ஸோ உலகில் உள்ள அனைத்து செயலை குறிக்கும் சொல்லோட முதல் நிலையை பிரித்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ இருக்குது. மறந்துடாதீங்க, ரைட், ப்ளீஸ்? இதுவே ஆக்சிலரி வேர்ப் டஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ டஸ் ப்ளஸ் வாக் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு? வாக்ஸ், ரைட்? இதுவே டஸ் ப்ளஸ் ஸ்விம் என்ன கிடைக்கும் நமக்கு? ஸ்விம்ஸ். இதுவே டஸ் ப்ளஸ் ப்ரே என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ரேஸ், ரைட்? ஓகே.
does plus fight equal to fights, right please? சரி, வேறு என்ன சொல்லலாம்? இப்போ ட்ராஸ் இருக்குது. இஃப் யூ டிவைட் த verb draws என்ன கிடைக்கும் உங்களுக்கு? does plus draw, does plus draw. ஓகே, இதுவே குக்ஸ் இருக்குது. இப்போ குக்ஸை பிரித்தா என்ன கிடைக்கும் நமக்கு? does plus cook, ரைட் ப்ளீஸ்? உதாரணங்களில் பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முதல் பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்? டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ஸ் அட் த மொமெண்ட். தற்பொழுது நிகழும் நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவதற்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் யூசேஜ் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஸோ டெஃபினிஷன் நம்பர் 2, ரைட்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு எக்ஸ்பிரஸ் habitual actions, to express habitual actions, வழக்கமாக நிகழும் நிகழ்ச்சிகளை குறிப்பிட, வழக்கமாக நிகழும் நிகழ்ச்சிகளை குறிப்பிட. ஸோ என்னென்ன செயல்களெல்லாம் வழக்கமாக நடைபெறுகின்றனவோ அத்தனை செயல்களையும் நீங்கள் எதில் சொல்லலாம்? எதில் சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும், ரைட் ப்ளீஸ்? உதாரணத்துக்கு பார்க்கலாம். நான் காலை 5 மணிக்கு வழக்கமாக எழுகிறேன். வழக்கமாக நான் காலை 5 மணிக்கு எழுகிறேன், ரைட் ப்ளீஸ்? ஸோ அப்போ வழக்கமாகங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? யூஸ்வலி, ரைட் ப்ளீஸ்? ஸோ தெர் ஆர் சர்டன் கீவேர்ட்ஸ் ஃபார் எவ்ரி டென்ஸ். ஒவ்வொரு காலத்துக்கும் துணைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த துணைச்சொற்களோட உதவி என்ன அப்படின்னா, துணைச்சொற்களின் உதவியின் மூலமாக அந்த காலத்தை நம்மளால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய துணைச்சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ், ரைட்? ஸோ யூஸ்வலி, ஜென்ரலி, நார்மலி, ரைட்? யூஸ்வலி, ஜென்ரலி, நார்மலி, frequently, occasionally, right? Daily, mostly, rarely, then what? Often, seldom, never, ever, then what? Every day, every week, every month, every year, right? Etc. So these are the keywords which are used mostly in simple present tense. So இந்த வார்த்தைகள் வந்தாவே இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் சுலபமாக கண்டுபிடித்து கொள்ள முடியும், ரைட்? ஸோ அப்போது வழக்கமாகங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? யூஸ்வலி, ரைட்? யார் எந்திரிக்கிறா? இப்போ வழக்கமாக நான் காலை 5 மணிக்கு எழுகிறேன். ஸோ எழுகிற செயலை செய்வது நான். அதனால் இது என்ன வாய்ஸு? ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஒரு வாக்கியம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் முன்னர் என்ன செய்யணும்? அது செய்வினையா செயற்பாட்டு வினையா என்பதை முடிவு செய்யணும், ரைட் ப்ளீஸ்? அப்போது வழக்கமாக நான், இது செய்வினை, நான். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தபடியாக என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப். ஐ வந்தால் என்ன போட சொல்லியிருக்கோம்? ஐ வந்தால் டூ போடணும். டூ போட்டாச்சு. போட்டு தான் மனசுக்குள்ள அறிஞ்சிக்கிறோம். ஸோ எழுகிறேன் முக்கிய வினைச்சொல். அப்போ எழு என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு கெட் அப், தூக்கத்திலேருந்து கண் விழிக்கிறதுக்கு வேக் அப், எது வேணால் பண்ணலாம். அப்போது கண் விழிக்கிறேன் அல்லது எழுகிறேன், அப்போ கெட் அப். டூ ப்ளஸ் கெட் அப் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு? கெட் அப். இப்போ டூ ப்ளஸ் கோ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? கோ. அதே மாதிரி டூ ப்ளஸ் கெட் அப் ஈக்குவல் டு கெட் அப். ஸோ ஐ கெட் அப், நான் எழுகிறேன், ரைட்? எப்போ எழுகிறேன்? 5 மணிக்கு எழுகிறேன். when you mention a particular time you have to use at. So usually I get up at 5. எப்போ? காலை. அப்போ காலையில், in the morning, right?
So when you mention the period of a day, you have to use in the morning, in the afternoon, in the evening. So அதனால தான் இங்கே in போட்டிருக்கோம். So usually I get up at 5 in the morning. Right, please? Let us go for the next example. பொதுவாக நாங்கள் இரவில் கேரம் விளையாடுகிறோம். ரைட். ஸோ பொதுவாக இரவில் கேரம் விளையாடுகிறோம். ஸோ யார் விளையாடுறா? பொதுவாகங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஜென்ரலி. ஸோ இந்த ஜென்ரலி யூஸ்வலி எல்லாம் அட்ஜென்ட் கேன் பி ஃபிக்ஸ்ட் அட் எனி பிளேஸ் இன் அ சென்டென்ஸ். இட் கேன் கம் இன் த பிகினிங், இன் த மிடில் அண்ட் இன் த எண்ட். ஸோ முதல்ல வரும், நடுவில் வரும், கடைசியில் வரும், எங்கே வேணால் வரும். அதுக்கு அந்த உரிமை இருக்குது. ரைட், ப்ளீஸ். சரியான ஸ்ட்ரெஸ் பாஸ் கொடுத்தா போதுமானது. ஸோ ஜென்ரலி யார்? நாங்கள். ஸோ நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. இது ஆக்டிவ் வாய்ஸ். விளையாடுற செயலை செய்கிறது நாம தான், அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ வி வந்தால் என்ன போடணும்? டூ. வி வந்தால் என்ன போட சொல்லியிருக்கோம்? டூ. ரைட், ப்ளீஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். ரைட், ப்ளீஸ். அப்போது வி வந்தால் டூ போட்டாச்சு. விளையாடுகிறோம் எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும்? ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும். அப்போ டூ ப்ளஸ் ப்ளே ஈக்குவல் டு ப்ளே. ஸோ நாங்கள் விளையாடுகிறோம். வி ப்ளே. என்ன விளையாடுறோம்? கேரம். ஸோ வி ப்ளே கேரம். எப்போ விளையாடுறோம்? இரவில் விளையாடுகிறோம். when you point out anything you have to use at. அப்போ இரவை குறிப்பிடுவதனால நம்ம என்ன பண்ணணும்? at night. ரைட். ஸோ யூஸ்வலி we play கேரம் at night. ஸோ இரண்டாவது பயன்பாடு என்னங்க? வழக்கமாக நிகழும் நிகழ்ச்சிகளை குறிப்பிட. இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ரைட், ப்ளீஸ். ஸோ லெட் us go for the third example. எப்பொழுதாவது அவர்கள் ஊன் உண்கிறார்கள். ஸோ எப்பொழுதாவது அவர்கள் ஊன் உண்கிறார்கள். ஊன்னா என்ன? மாமிசம். சரியா? எப்பொழுதாவதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அக்கேஷ்னலி. அது முன்னாடியும் போடலாம், நடுவுலையும் போடலாம். ஸோ யார் சாப்பிட்றா? அவர்கள். இது ஆக்டிவ் வாய்ஸ். சாப்பிட்ற செயலை செய்கிறது அவங்க தான். அப்போ சப்ஜெக்ட் என்ன வரணும்? தே வந்தால் என்ன போட சொல்லியிருக்கோம்? டூ போட்டாச்சு. ஸோ இதை இங்கே என்ன செயல்? உண்கிறார்கள், சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். டூவையும் ஈட்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? ஈட்டு தான் வரும். ஸோ தே ஈட். அவர்கள் உண்கிறார்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்கள். என்ன சாப்பிட்றாங்க? மாமிசம், ஊன் சாப்பிட்றாங்க. அப்போ மாமிசத்துக்கு என்ன இங்கிலீஷில்? மீட். ஸோ தே ஈட் மீட். எப்போ சாப்பிட்றாங்க? எப்பொழுதாவது சாப்பிட்றாங்க. அடிக்கடி சாப்பிட்றதில்ல, எப்பயாவது சாப்பிட்றாங்க. ஸோ அக்கேஷ்னலி. ரைட். ஸோ தே ஈட் மீட் அக்கேஷ்னலி. இந்த அக்கேஷ்னலியை தூக்கி இங்கேயும் போடலாம். தே அக்கேஷ்னலி ஈட் மீட். They eat occasionally meat. Occasionally they eat meat. So இந்த adjunct can be fixed at any place in a sentence. ஒரு வாக்கியத்தில் எங்கே வேணால் வரலாம். ரைட், ப்ளீஸ். ஸோ they eat meat occasionally. எப்பொழுதாவது அவர்கள் ஊன் உண்கிறார்கள். ஸோ எதற்கு பயன்படுகிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு? வழக்கமாக நிகழும் நிகழ்ச்சிகளை குறிப்பிட. அது தினம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. வாரம் ஒரு முறை நடக்கலாம், மாதம் ஒரு முறை நடக்கலாம், வருஷம் ஒரு முறை நடக்கலாம். ஆனால் அந்த டைம் ஆனால் அது நடக்கணும். ரைட், ப்ளீஸ். ஸோ let us go for the fourth example. Okay. தினமும் இரவில் என் மகன் ஒரு கோப்பை பால் அருந்துகிறான். ஸோ தினமும் இரவில் என் மகன் ஒரு கோப்பை பால் அருந்துகிறான். அருந்துகிற செயலை செய்வது யார்? என் மகன். ரைட். ஸோ இட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ அப்போது ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஆக்டிவ் வாய்ஸ்க்குரிய சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். யார் குடிக்கிறான்? என் மகன் குடிக்கிறான். ஸோ மை சன்ங்கிறவர் யார்? ஹீ வந்தால் என்ன போடணும்? ஹீ வந்தால் டஸ் போடணும். டஸ் போட்டாச்சு. ரைட். அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம்? அருந்துகிறான். குடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ட்ரிங்க். அப்போ டஸ்ஸையும் ட்ரிங்கையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? ட்ரிங்க்ஸ். ஸோ மை சன் ட்ரிங்க்ஸ். ரைட், ப்ளீஸ். ஸோ என் மகன் அருந்துகிறான். என்ன குடிக்கிறான்?
ஒரு கோப்பை பால் குடிக்கிறான். ரைட்? அப்போ ஒரு கோப்பைக்கு என்ன இங்கிலீஷில்? a cup of milk. ஸோ மை சன் ட்ரிங்க்ஸ் அ கப் ஆஃப் மில்க். என் மகன் ஒரு கோப்பை பால் குடிக்கிறான். ஸோ அந்த கோப்பைக்குரியது அந்த பால். ரைட் ப்ளீஸ்? அதனால தான் அந்த ஆஃப் போட்டிருக்கோம். பொசஷன், டு மென்ஷன் த பொசஷன் we have to use ஆஃப். ஒரு கோப்பையின் நிறைய, ஒரு கோப்பையினுடைய பால். ஸோ மை சன் ட்ரிங்க்ஸ் அ கப் ஆஃப் மில்க். எப்போ குடிக்கிறான்? இரவில், அட் நைட். ரைட் ப்ளீஸ்? ஸோ மை சன் ட்ரிங்க்ஸ் அ கப் ஆஃப் மில்க் அட் நைட். ரைட்? தினமும், ஸோ அட் நைட் டெய்லி, அல்லது மை சன் ட்ரிங்க்ஸ் அ கப் ஆஃப் மில்க் டெய்லி அட் நைட். டெய்லி அட் நைட், தினமும் இரவில் ஒரு கோப்பை பால் குடிக்கிறான். லெட் us go for the next example. பெரும்பாலும் தென்னிந்தியர்கள் அரிசி சாப்பிடுகிறார்கள். அரிசி உணவு சாப்பிடுகிறார்கள். ரைட்? ஸோ அப்போ யார் சாப்பிட்றா? தென்னிந்தியர்கள். ஸோ சாப்பிட்ற செயலை செய்கிறது அவங்க தான். அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ when you mention the direction you have to use the. So the South Indians. திசைகளை குறிப்பிடுகிற பொழுது த போடணுங்கிறது ரூல். ஸோ த சவுத் இண்டியன்ஸுங்கிறவங்க யார்? தே வந்து என்ன பண்ணணும்? டூ போடணும். ரைட் ப்ளீஸ்? அப்போ டூ ப்ளஸ் இங்கே சாப்பிட்ற செயலுக்கு என்ன, இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும். அப்போ டூ ப்ளஸ் ஈட் ஈக்குவல் டு ஈட். ஸோ த சவுத் இண்டியன்ஸ் ஈட். என்ன சாப்பிட்றாங்க? ரைஸ். ஸோ த சவுத் இண்டியன்ஸ் ஈட் ரைஸ். பெரும்பாலும்க்கு என்ன இங்கிலீஷில்? மோஸ்ட்லி. So the South Indians eat rice mostly. Right please? So let us go for the next example. Okay. மாலா அரிதாக சமைக்கிறாள். மாலா அரிதாக சமைக்கிறாள். அடிக்கடி சமைக்கிறதில்ல, அரிதாக சமைக்கிறான். எப்பயாவது சமைப்பா, அரிதாக. இப்போ மாலாங்கிறவங்க சமைக்கிற செயலை செய்வது யார்? மாலா. Right please? So this is active voice. So we have to follow the active voice sentence pattern. இப்போ மாலாங்கிறவங்க யார்? ஷீ வந்து என்ன பண்ணணும்? டஸ். என்ன வேலையை செய்கிறாங்க? அவங்க சமைக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அப்போ டஸ்ஸையும் குக்கையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? குக்ஸ். ஸோ மாலா குக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலா சமைக்கிறா, எப்பயாவது சமைக்கிறா. அரிதாகங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரேர்லி. ஸோ மாலா குக்ஸ் ரேர்லி. மாலா rarely cooks அப்படின்னு சொல்லலாம். ரைட் ப்ளீஸ்? ஸோ லெட் us go for the next example. அவர்கள் அடிக்கடி எங்களுடன் சண்டையிடுகிறார்கள். ரைட்? ஸோ அவர்கள் அடிக்கடி எங்களுடன் சண்டையிடுகிறார்கள். யார்? ஸோ சண்டையிடுற செயலை செய்வது அவர்கள். அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸு. ஸோ அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? தே வந்து என்ன பண்ணணும்? டூ பண்ணணும். சரி, போட்டாச்சு. சண்டையிடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபைட். டூ ப்ளஸ் ஃபைட் ஈக்குவல் டு ஃபைட். ஸோ தே ஃபைட். அவர்கள் சண்டையிடுகிறார்கள். யார் கூட சண்டை போடுறாங்க? எங்களுடன். ஸோ எதையாவது ஒன்றை சார்ந்து என்ன போட சொல்லியிருக்கோம்? வித். ஸோ தே ஃபைட் with us. எங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? அஸ். ஸோ தே ஃபைட் வித் அஸ். எப்போ சண்டை போடுறாங்க? அடிக்கடி, ஆஃபன். ஸோ தே ஃபைட் வித் அஸ் ஆஃபன். ரைட்? இந்த ஆஃபனை தூக்கி எங்கே போடலாம்? இங்கே போடலாம். தே ஆஃபன் ஃபைட் வித் அஸ். அவங்க அடிக்கடி எங்கள் கூட சண்டை போடுறாங்க. ரைட்? ஸோ அட்ஜென்ட் கேன் பி ஃபிக்ஸ்ட் அட் எனி பிளேஸ் இன் அ சென்டென்ஸ். ஸோ லெட் us go for the next example. ஒவ்வொரு நாளும் அவன் அவளை பேருந்து நிறுத்தத்தில் சந்திக்கிறான். ஸோ ஒவ்வொரு நாளும் அவன் அவளை பேருந்து நிறுத்தத்தில் சந்திக்கிறான். யார் சந்திக்கிறது?
அவன். ஸோ அப்போ அவனுக்கு என்ன இங்கிலீஷில் இது இந்த செயலை செய்வது யார் அவன், அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸு, ரைட் ப்ளீஸ். ஸோ அப்போ அவனுக்கு என்ன இங்கிலீஷில் ஹீ வந்து என்ன பண்ணும் டஸ். ஸோ அவன் என்ன வேலை செய்கிறான் சந்திக்கிறான், சந்திக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் மீட். ஸோ மீட்டோட ஃபஸ்ட் ஃபார்ம் என்ன மீட்டு தான். அப்போ டஸ்ஸையும் மீட்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் மீட்ஸ். ஸோ ஹீ மீட்ஸ் அவன் சந்திக்கிறான். யாரை சந்திக்கிறான் அவளை சந்திக்கிறான். அவளைக்கு என்ன இங்கிலீஷில் ஹர். ஸோ ஹீ மீட்ஸ் ஹர் அவன் அவளை சந்திக்கிறான். எங்கே சந்திக்கிறான் பேருந்து நிறுத்தத்தில் சந்திக்கிறான். when you mention the smaller place you have to use at. So at the bus stop, right? So he meets her at the bus stop. எப்போ சந்திக்கிறான் ஒவ்வொரு நாளும் every day, right please. So he meets her at the bus stop every day. Every day he meets her at the bus stop அப்படின்னு சொல்லலாம், right? So let us go for the next example. ஒவ்வொரு ஞாயிறன்றும் அவள் மாதா கோவிலுக்கு செல்கிறாள். மாதா கோவிலுக்கு செல்கிறாள், ரைட். ஸோ யார் செல்றா அவள். ஸோ அப்போ செல்கிற செயலை செய்வது அவள், அதனால் இது என்ன வாய்ஸு ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஷீ சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தபடியாக ஆக்சிலரி வேர்ப் போடணும். ஷீ வந்து என்ன பண்ணணும் டஸ் போட்டாச்சு, ரைட். ஏன்னா சேர்த்து போடுவதனால மனசுக்குள்ளார வச்சுக்கிறோம், ரைட் ப்ளீஸ். ஸோ செல்றதுக்கு என்ன இங்கிலீஷில் கோ. அப்போ டஸ்ஸையும் கோவையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் கோஸ். ஸோ ஷீ கோஸ் அவள் செல்கிறாள், ரைட். எங்கே போகிறா மாதா கோவிலுக்கு செல்கிறாள். when you mention the reaching point you have to use to. சேர்கின்ற இடத்தை குறிப்பிடுகிற பொழுது to போடணும். to mention the destination, to mention the reaching point you have to use to, right. so she goes to church. மாதா கோவிலுக்கு என்ன இங்கிலீஷில் church, right. எப்போ போகிறா ஒவ்வொரு ஞாயிறன்றும் போகிறாள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போகிறா. ஸோ அப்போது ஒவ்வொரு ஞாயிறன்றும் போகிறாளுக்கு என்ன இங்கிலீஷில் she goes to church every Sunday, right. she goes to church every Sunday. ஸோ வழக்கமாக நிகழும் நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துகிறோம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். So far we have seen two usages for simple present. One is to express an action that happens at the moment, another is to express habitual actions. வழக்கமாக நிகழும் நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவதற்கும் தற்பொழுது நிகழும் நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவதற்கும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது, ரைட். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆக்சிலரி வேர்பு ஐவியூ தே வந்து டூ பண்ணணும், ஹீ ஷீ இட் வந்து டஸ் பண்ணணும். அது மறைஞ்சிருக்கு, ரைட் ப்ளீஸ். எப்போ அது தெரியும் when you make negative sentence, because when we make negative sentence we have to add notனா என்ன அர்த்தம் இல்லை என்பது பொருள், ரைட். not never comes alone in the sentence, it comes along with the main auxiliary verb, right please. இங்கே auxiliary verb என்னென்னா do and does. இப்போ இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றினீங்கன்னா என்ன வரணும் ஷீ டஸ் நாட் கோ டு சர்ச் எவ்ரி சண்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது டஸ் புதுசாக இருக்கே எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் வராமல் இருப்பதற்காக டஸ் அங்கே தான் இருக்குங்கிறத இப்போவே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, ரைட் ப்ளீஸ். ஸோ ஒவ்வொரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வாக்கியத்துலேயும் என்ன மறைஞ்சிருக்குன்னா டூ டஸ் மறைஞ்சிருக்கு, ரைட் ப்ளீஸ். இஃப் இட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் வி ஹாவ் டு ஆட் எஸ் ஆர் இஎஸ் வித் த மெயின் வேர்ப் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், ரைட். அது தவறு. நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஏதோ ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதல்ல, அங்கே காலத்தை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா டூ டஸ், அது மறைஞ்சிருக்கு, ரைட் ப்ளீஸ். எதிர்மறை வாக்கியங்கள் பேசுகிற பொழுது அது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ exercise sentences and the key for the last class have been given in the link. Please open the link and download it. Utilize them in a proper way, right please. So let us meet in the next video. Thank you.